கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். நான் இன்றைக்கு உங்களிடத்தில் கசப்பை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன். கசப்பு என்கிற ஒரு விஷயம் பலவேளை நமது வாழ்விலே ரொம்ப தீமையை கொண்டு வருகின்றது. ஏற்கனவே கசப்பை குறித்து நான் அடிக்கடி இந்த சபையிலே பேசியிருக்கிறேன். ஆயினும் ஒரு 5 வசனங்கள் இந்த கசப்பு பற்றி பைபிள் சொல்லுகிற 5 வசனங்களை உங்கள் முன்னால் வைக்கப் போகிறேன். இந்த 5 விதமான கசப்புகளிலிருந்து இன்றைக்கு கட்டாயம் நாம் விடுதலை பெற்று கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியை ஒரு துப்புரவோடு தூய்மையோடு நாம் அனுபவித்து பலன் கொண்டு நாம் எழும்பி செல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு எண்ணம் இருக்கட்டும். நான் சுத்திகரிக்கப்படணும், என் வாழ்வில் இருக்கிற கசப்பு மாற வேண்டும், என்னை கசப்பாக்குகிற அந்த கஷ்டங்கள் மாற வேண்டும், நான் எந்த கசப்பை வருத்துகிறேனோ அதுவும் என்னை விட்டு அகலணும், என் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் விலகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நகோமி வாழ்வில் ஒரு கசப்பு. இந்த கசப்பை குறித்து நகோமியே சொல்லுகிறாள், சர்வ வல்லவர் இந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் கட்டளையிட்டார் என்று அவள் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் சரிதான், தேவன்தான் அதை செய்தார். ஆனால் மறுபக்கமும் இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாதபடியினால் தான் அந்த கசப்பை அவருடைய வாழ்விலே தேவன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கசப்பு. முதலாவது நகோமி வாழ்க்கை பார்க்கும் பொழுது முழு வாழ்க்கையுமே கசந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு நேர்ந்தது. முழு வாழ்க்கை, என்டையர் லைஃப், வாழ்க்கையே கசப்பாயிற்று. சந்தோஷமா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் வருமா? வராது. 2 விதவைகள், ஆண் மக்கள் மரித்து போனார்கள். கணவனை நினைத்து சந்தோஷப்பட இருக்கிறது, கணவனும் மரித்து போனார். சுற்றிலும் உள்ள மக்களை நினைத்து சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. அந்நிய ஜனங்கள். எல்லா சூழ்நிலை பார்த்தாலும் மிகவும் வேதனை, மிகவும் கசப்பு. அன்றைக்கு ஒரு நாள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒருவித கஷ்டத்துக்குள் பஞ்சத்தில் ஆகியிருக்கும் பொழுது என் வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்லித்தான் அவள் ஒரு தீர்மானம் செய்து குடும்பமாக மோவாபுக்கு சென்றார்கள். ஆனால் அந்த தீர்மானமே தவறாய் போய்விட்டது. தலைகீழாய் வாழ்க்கை மாறிவிட்டது. இன்றைக்கு பஞ்சத்துக்கு பயந்து ஓடி கடுமையான கசப்புக்குள்ளே முழுகி வாழ்க்கையே கசப்பாகி போனது. ஒரு சின்ன கஷ்டத்துக்கு பயந்து அதை சகிக்க முடியாது என்று தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடி இன்றைக்கு முழு வாழ்க்கையுமே கடுமையான கசப்புக்குள்ளே ஆகிவிட்டது. எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒரு இனிமை உண்டா? நகோமி வாழ்விலே எங்கு சுற்றிலும் முற்றிலும் திரும்பி பார்த்தாலும் இனிமைக்கு, சமாதானத்துக்கு, மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. கசந்து போன வாழ்வு. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு விட்டார். நகோமி, ஏன் உன் வாழ்க்கையிலே சர்வ வல்லவர் கசப்பை கட்டளையிட்டார்? நீ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தவறான தீர்மானம் செய்து தேவ ஜனங்கள் எல்லாம் தேவ திட்டத்துக்குள் நிற்கையிலே
நீ தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விட்டாய். இன்றைக்கு உன் வாழ்விலே அதன் அறுவடை முழு கசப்பாக உனக்கு கைமேல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சங்கடமான ஒரு சூழ்நிலை. யாரிடத்தில் சொல்ல முடியும்? இதுதான் இன்றைக்கு சிலருடைய வாழ்வின் வேதனை. அன்று செய்த தவறான முடிவுகள், அன்று தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தோம், தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போன அனுபவங்கள், வருஷங்கள் சில கடந்து சென்றன. எல்லாம் நல்லது போல் தோன்றினது. ஆனால் அப்புறம் பார்த்தால் முழுவதும் கசப்பு 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 என்று வாழ்வே கசப்பாக நிறைந்து கிடக்கின்றது. இந்த நிலையில் நகோமி தான் தண்டிக்கப்பட்ட வேளையிலே உணர்வடைந்து அவள் திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும்படி தீர்மானித்தாள். தன் தேவனுடைய வாக்குத்தத்த பூமிக்குள், அவருடைய திட்டத்துக்குள் திரும்ப வரும்படி தீர்மானித்தாள். ஆனால் இப்பொழுதோ முழுவதும் உடைந்து போனவளாக, வாழ்வே கசப்பு நிறைந்தவளாய், அதற்கு மேல் இந்த நிலையோடு என் தேசத்துக்குள் வந்து என் ஜனங்களை பார்த்தார். எவ்வளவு கேவலமும் சிறுமையும் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? ஓடி வந்து கேட்பார்கள், நகோமி உன் புருஷன் எங்க? என்ன பதில் சொல்லுவேன்? நகோமி கூட வந்திருக்கிறது யாரு? மருமகள். மகன் எங்க? என்ன பதில் சொல்லுவேன்? இப்படியெல்லாம் பதில் சொல்லி நிற்பேன். எல்லாருமே என்ன நினைப்பார்கள்? என் வாழ்வே உடைந்து விட்டது, என் வாழ்வு முழுவதும் கசப்பாகிவிட்டது. இப்படிப்பட்ட மகா வேதனையோடு கூட அவள் வருகிறாள். அவள் நினைத்தாள், இந்த மருமக்களையும் விட்டு விடுவோம், என் வாழ்க்கையை நான் அழித்து விட்டேன், தொலைந்து போனேன், இனி ஒத்தை கட்டையாக நான் என் நாட்டுக்குள்ள போய் எப்படியாயிலும் பிழைத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் கூடவே ஒரு ரூத் வருகிறாள். ரூத்தினுடைய பக்கத்திலே இது ஒரு நல்ல தீர்மானம். ஆனால் நகோமியுடைய உள்ளத்திலே இது கூடுதல் பாரம். ரூத் வராமல் இருந்திருந்தால் நகோமி ஒரு விதத்தில் என் வாழ்க்கை நான் எல்லாம் இழந்து விட்டேன், தனிமையா வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலையில் போவாள். இப்பொழுது அவளுடைய உள்ளத்தில் கூடுதல் பாரம். என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கிறாள். இப்படி எல்லா விதத்திலும் மிகுந்த ஒரு கஷ்டமான நிலையில் தான் இந்த நகோமி ஊருக்கு திரும்பி வருகிறார். எல்லாரும் வருகிறாங்க. அக்கா வந்துட்டீங்களா, மாமி வந்துட்டீங்களா, சித்தி வந்துட்டீங்களா, பாட்டி வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்து நகோமி வந்து விட்டா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவள் சொல்லுகிறாள், என்னை இனிமேல் தயவு செய்து ஒருவரும் நகோமி என்று அழைக்காதீர்கள். என்னை எப்படி அழையுங்கள்? மாறாள் என்று கூப்பிடுங்கள். சர்வ வல்லவரின் வாழ்வில் என்ன தந்து விட்டார்? கசப்பை தந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இது போன்ற சூழ்நிலையிலே யாருடைய வாழ்க்கை மிகவும் கசந்து வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறது? வீட்டுக்குள் இருந்தால் கசப்பு, யாராவது பார்க்க வந்தால் கசப்பு, யாரையாகிலும் பார்க்க வேண்டும் என்றால் கசப்பு, ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு அதை நினைத்தால் மகிழ்ச்சி, இன்றைக்கு இந்த கல்யாண வீட்டுக்கு செல்லணும் நினைச்சாலே கசப்பு. குடும்பத்திலே ஒரு வீடு பிரதிஷ்டை அன்றைக்கு என்றால் நேரத்துக்கு முன்னே போய் நின்று எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தின் வீடு பிரதிஷ்டை என்றால் போக கசப்பு, வாழ்க்கையே கசப்பு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது? பயங்கரமான கசப்பு. சபைக்கு வருவது கூட சிலருக்கு அன்றைக்கு மகிழ்ச்சி, இன்றைக்கு ஒரு வித கசப்பு, ஒரு வித கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்துக்கு போவது சில பிள்ளைகளுக்கு கசப்பு, கல்லூரிக்கு போவது கசப்பு, குறிப்பிட்ட சில இடங்களில் கடந்து செல்வது கசப்பு. காரணம், கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், வாழ்க்கையில் வந்த தோல்விகள், உற்சாக குறைவுகள். ஒரு நாள் படிப்பிலே உற்சாகம், இன்னைக்கு படிப்பிலே உற்சாகம் இல்லை. வேலையிலே உற்சாகம், இன்னைக்கு வேலையிலே திருப்தி இல்லை. வேலையில் உள்ள சூழ்நிலைகளிலே சந்தோஷம் இல்லை. கசப்பு வந்துவிட்டது, கசப்பு வந்துவிட்டது. இந்த கசப்பு வாழ்க்கை முழுவதையும் நிறைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நடந்தது நடந்து போயிற்று. ஆனால் இனியாகிலும்
நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட அன்றைக்கு நான் செய்த சில தீர்மானங்கள் தவறு. என் தேவனுடைய திட்டத்துக்குள் நான் நிற்கவில்லை. என் தேவனுடைய திட்டத்துக்குள் என் பிள்ளைகளை நான் அழைத்து வரவில்லை. மனம் போல விட்டுவிட்டு நான் மட்டும் தேவ திட்டத்தை நாடி வந்தேன். இன்றைக்கு என் பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன். அவளை உலகத்திலே இல்லாமல் இழந்து நிற்கிறேன், அல்லது ஆவிக்குரிய நிலையில் இல்லாமல் இழந்து நிற்கிறேன் என்கிற பலவித கசப்புகள். நடந்ததாக இருக்கட்டும், போனது போகட்டும். இனி என்ன செய்ய? இன்று தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, அந்த நகோமியை போல நான் திரும்ப வருகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு கசப்பின் நடுவிலும், இவ்வளவு உடைந்த வேதனை நடுவிலும், அப்பா என் வாழ்க்கை ஏனப்பா கசப்பாக்கினீர்? என் வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் அதிக மகிழ்ச்சியை தேடி தவறி போய்விட்டோம். அப்பா எங்களை மன்னித்து விடும். நீர் தருகிற மகிழ்ச்சி போதும் என்று பெத்லகேமிலே இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த கசப்பை வாங்கி பிடித்திருக்கிற மாட்டோம். அதிக சந்தோஷத்தை தேடி உலகத்துக்குள்ளே போய்விட்டோம். அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, இங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்று நானும் பிள்ளைகளுமாய் உலகத்துக்கு நேராய் போய்விட்டோம். இன்றைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் இழந்து அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்கள். நான் தான் கூட்டி சென்றவர்களுக்கு உலகத்தை காட்டினேன். இன்றைக்கு அவர்கள் உலகத்துக்குள்ளே முங்கி விட்டார்கள். எனக்கோ வாழ்க்கையில் கசப்பு, வேதனை, சிற்றின்மங்கள், ஆசா பாசங்கள், பலவித ஆசைகள், இவைகளினாலே ஆவிக்குரிய குடும்பங்கள் உலகத்தை ருசி பார்க்கும்படியாய் உலகத்துள்ள காரியங்களுக்கு நேராய் ஓடி போய்விட்டு இன்றைக்கு கசப்பை அனுபவிக்கின்ற பரிதாபமான சூழ்நிலை. எது இருந்தாலும் சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அந்த நகோமி அந்த கட்டத்திலே திரும்ப நினைத்தது போல நீங்களும் தேவனுக்கு நேராக திரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வரும் பொழுது தேவன் உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார். இவ்வளவு கசப்பு நிறைந்த அந்த நகோமி வாழ்க்கையிலே இனி ஒரு மகிழ்ச்சி வரும் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அவளுடன் கூட வந்த ரூத்தின் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று அவளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஏனென்றால் யூதர்கள் தங்கள் ஜாதியிலே மிக மிக வைராக்கியம் கொண்டவர்கள். யூதர்கள் கட்டாயம் ஒரு மோவாபிய பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கவே மாட்டார்கள், குடும்பத்துக்குள் ஆக்கவே மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ரூத்துக்கு இனி ஏது வாழ்க்கை கிடைக்கும்? அவள் மோவாபில இருந்திருந்தால் வேறு வாழ்க்கை கிடைத்திருக்கும். இஸ்ரவேலுக்குள் வந்தால் என்ன வாழ்க்கை கிடைக்கும்? கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நகோமிக்கு என்ன மகிழ்ச்சி? இனி என்ன கேரண்டி இருக்கிறது? எங்கள் வாழ்க்கை எல்லாம் இனி கசப்புதான். என் பேரையே மாற்றி விடுங்கள், இனி மாறாள் என்றே என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த நகோமியின் வாழ்க்கை எல்லாம் முடிந்து போன, உடைந்து போன, முற்றிலும் தீர்ந்து போன அந்த நகோமியுடைய வாழ்க்கை அடுத்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்வு முழுவதும் கசப்பு, ஆனால் அந்த கசந்த வாழ்விலே கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார். அல்லேலூயா. கசந்த வாழ்வை ஆண்டவர் மாற்றத் தொடங்கினார். ஆமென். மாரா என்கிற இடத்திலே இஸ்ரவேலர்கள் வந்த பொழுது தண்ணீர் குடிக்க கசப்பாக இருந்தது. கசப்பான தண்ணியை குடிச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும்? முழுசும் கசப்பா இருக்கும், குடிக்க முடியாது. அப்படி உள்ள நிலையில் கர்த்தர் மோசேக்கு ஒரு குறிப்பிட்டதான மரத்தை காண்பித்து இதை வெட்டி தண்ணீரில் போடு என்று சொன்னார். அவன் அதை வெட்டி தண்ணீரில் போட்ட பொழுது மாராவின் கசப்பான அந்த தண்ணீர் மதுரமான சுவையான தண்ணீராக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே இந்த மாறாள் என்று என்னை கூப்பிடுங்கள் என்று சொன்ன நகோமி வாழ்க்கையிலே தேவன் குறுக்கிட ஆரம்பித்தார். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நகோமியும் மனம் திரும்பி வருகிறாள். அவளுடன் வருகிற ரூத்தோ அந்நிய தெய்வங்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவன் போதும் என்கிற தேவன் பேரில் ஒரு பிரியம் உள்ளவளாய், பற்றுதல் உள்ளவளாய், மாத்திரமல்ல தனக்கு வாழ்வு கொடுத்த அந்த குடும்பத்தில் எஞ்சி இருக்கிற அந்த மாமிக்கு உண்மை உள்ளவளாய், எனக்கு வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, தேடி வந்து எனக்கு வாழ்வு கொடுத்த இந்த மாமியோடு நான் இருக்க வேண்டும் சொல்லி அவள் வருகிற
அந்த தேவன் பேரில் உள்ள பற்றுதலையும் அந்த நல்ல தன்மையையும் தேவன் பார்த்து அவளுடைய வாழ்விலே குறுக்கிடுகிறார். அல்லேலூயா. ரெண்டு பேருடைய வாழ்வும் கசப்பாக இருக்கிறது. இப்பொழுது தேவன் அங்கே குறுக்கிட்டு ஆச்சரியமாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறார், ஒரு வழி நடத்துதல் கொடுக்கிறார். ரூத் சொல்லுகிறாள், நான் போய் வயலிலே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன். சரிம்மா, போயிட்டு வா. அங்கே தேவன் அவளை வழி நடத்தி போவாஸ் என்கிறதான ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வயல் நிலத்துக்கு கொண்டு செல்லுகிறார். இது தேவனுடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. அன்று தேவனுடைய வழிநடத்துக்கு காத்திராமல் நகோமி குடும்பம் மோவாபை தெரிந்து கொண்டு போனார்கள். படுதோல்வி அடைந்து கசப்பினால் நிறைந்து திரும்ப வந்தார்கள். ஆனால் இப்பொழுது திரும்பி வந்த பொழுதோ தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறபடியினாலே, மனம் திரும்பினபடியினாலே அவர்களை தேவன் மறுபடியும் வழி நடத்த தொடங்குகிறார். ஹல்லேலூயா. இதுபோல அன்பானவர்களே, ஒரு நாள் தேவ சத்தம் கேட்டும் தேவ சித்தம் செய்யாமல் போய்விட்டீர்களா? எச்சரிப்பை பெற்றும் கீழ்ப்படியாமல் போய்விட்டீர்களா? தேவனுடைய வழி இன்னதென்று தெரிந்தோம் தேவனுடைய வழியை விட்டு விலகி மனம் போல மோவாபுக்குள் போய்விட்டீர்களா? அதனால் இன்றைக்கு கசப்பு, வறுமை, வேதனை, அழுகை, கண்ணீர், வெறுமை, இந்த நிலையிலே மறுபடியும் நகோமியை போல உண்மையாய் மனம் திரும்பினார், நிச்சயமாக அன்று உங்களை வழிநடத்தின அதே தேவன் மறுபடியும் உங்களை வழிநடத்த தொடங்குவார். அல்லேலூயா. இந்த தேவன் எப்பொழுது நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று தான் காத்துக்கொண்டே இருக்கிறார். இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர சென்று எல்லாம் அழித்து நாசம் பண்ணிவிட்டு வெறுமை நிறைந்தவனாய் வாழ்க்கையை கசப்பாய் மாறிப்போன நிலையிலே திரும்பி வருவேன் என்று தீர்மானித்த பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் அவனை ஏற்றுக்கொள்ள திறந்திருந்தது. ஹல்லேலூயா. அதே போல நகோமியும் போய் எல்லாவற்றையும் இழந்து முடித்துவிட்டு திரும்பி வருவேன் என்று அவள் தீர்மானித்த பொழுது அன்பு தகப்பன் பரலோக தேவன், இஸ்ரவேலின் தேவனுடைய உள்ளம் அவளை ஏற்றுக்கொள்ளும்படி திறந்தே இருந்தது. ஹல்லேலூயா. எந்த நிலையில் கசந்து போய் வேதனையோடு கூட வந்திருக்கிறீர்களோ, இன்று ஒரு விசை கர்த்தருடைய பாதங்களை முத்தம் பண்ணி, நகோமியை போல நான் திரும்பி வருகிறேன், இளைய குமாரனை போல நான் திரும்பி வருகிறேன், என் வாழ்வின் கசப்பை மாற்றுமையா, எனக்கு புது வாழ்வு தாருமையா என்று இயேசுவை நீங்கள் அண்டிக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை இனிமையாக்குவது எப்படி என்று உங்களை படைத்த அந்த தேவனுக்கு தெரியும். ஆமென். எதை இழந்து, யாரை இழந்து, எந்த வேதனையிலே, எவ்வளவு கசப்போடு நீங்கள் வந்திருந்தாலும் இனி இந்த கசப்பை எப்படி மாற்ற முடியும்? உலகத்துல இந்த கசப்பை மாத்துறதற்கு இனி எந்த வழியும் கிடையாது. இதுக்கு ஒரு ஏதுவே இல்லை. அது உண்மைதான் உலக பிரகாரம். ஆனால் உங்களை உண்டாக்கின தெய்வம் செங்கடலுக்குள் வழி திறக்கிற தெய்வமாக்கும். அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற திட்டம் மனுஷ புத்திக்கு எட்டாத திட்டமாக்கும். எனவே எந்த கசப்பு, எந்த ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனே, சகோதரியே, மறுபடியும் உனக்கு நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. உன் கசப்பை என்றைக்கும் நீ பருக வேண்டும் என்று நினைக்காதே. உன் கசப்பை மதுரமாய் மாற்ற இயேசு உனக்காக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். இந்த இயேசு உன் வாழ்வில் வந்தால் போதும். அன்றைக்கு மாறா தண்ணீரிலே எப்படி ஒரு மரம் உள்ளே வந்ததோ அதே போல சிலுவை மரத்தில் தொங்கி உனக்காக எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் வாழ்வில் வந்தார். உன்னுடைய சகல கசப்புகளும் மாறி கசந்து போன வாழ்வு மதுரமாக மாறிவிடும். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு தேவன் வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ரூத்தின் மூலம் நகோமிக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாம் இழந்து போன நகோமி தன் மடியிலே பிள்ளையை வைத்து வளர்த்துவதற்கு, பிள்ளைகளை வைத்து வளர்த்துவதற்கு தேவன் மறுபடியும் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் எழுத்தின்படி இழந்திருந்தாலும், எந்த விதத்தில் இழந்திருந்தாலும், இன்றைக்கு அந்த அவநம்பிக்கைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணிவிட்டு இந்த இயேசுவண்டை நான் திரும்பி வருவேன். தேவ ஜனத்தோடு நான் என் வாழ்க்கையை மறுபடியும் இணைத்துக் கொள்வேன். இந்த உலக நண்பர்களோடு போய் தான் கெட்டு போனேன். யாரோடு? உலக நண்பர்களோடு.
விசுவாசம் இல்லாத ஜனங்களோடு, தேவபக்தி இல்லாத ஜனங்களோடு சேர்ந்து சேர்ந்து அழிந்து போனேன். என் வாழ்க்கையெல்லாம் கசப்பு. இனிமேல் இயேசுவுக்கு நேராய் திரும்பி வருகிறேன். தேவ ஜனங்களுக்கு நேராய் திரும்பி வருகிறேன். இந்த தேவ ஜனங்கள் எனக்கு போதும். மோசே சொன்னா, இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய அரண்மனை சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிறேன், எகிப்தினுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறேன். என் தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பது எனக்கு நல்லது. அல்லேலூயா. உலக ஜனங்கள் ஆடம்பரத்தையும் ஆசாபாசங்களையும் சிற்றின்பங்களை அனுபவிக்க தூண்டுவார்கள், கொண்டு செல்வார்கள். ஆனால் அதன் முடிவோ கசப்பு, பயங்கரமான கசப்பு. ஆனால் தேவ ஜனங்களோடு வரும் பொழுது சில வேளை அங்கே உள்ள அந்த ஆடம்பரங்களும் அந்த உலக இன்பங்களும் சிற்றின்பங்களும் இங்கே கிடைக்காது. ஆனால் இங்கேயோ தேவனுக்காக சத்தியத்துக்காக வாழும் பொழுது அந்த இடுக்கமான நெருக்கமான வழியிலே பிரவேசிக்கிறதுனால சில நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலே மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு உங்கள் வாழ்வில் தருவார். அல்லேலூயா. தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ ஜனத்தோடு ஐக்கியப்படுவதை தெரிந்து கொள். தேவ ஆராதனையிலே மகிழ்ச்சி அடைய நீ பழகு. உலகத்திலே மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி தரும் சந்தோஷத்திலே மகிழ்ச்சி அடைய பழகு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தெய்வீக காரியங்களை ஒரு கடமைக்காக முடித்துவிட்டு முழுக்க முழுக்க உலகத்தில் நீ முழுகி கிடக்காதே. அது சரியல்ல. அதுதான் உன் வாழ்வில் கசப்பை கொண்டு வருகிறது. இந்த தெய்வீக காரியத்தை ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொள். எப்பொழுது வரும் அடுத்த ஞாயிறு ஆராதனை, எப்பொழுது கிடைக்கும் ஒரு திங்கள் பைபிள் ஸ்டடி, எப்பொழுது கிடைக்கும் ஒரு சனிக்கிழமை உபவாச ஜெபம், ஒரு சனி இரவு ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் என்று அந்த ஆசையோடு கூட தேவ ஜனத்தோடு தேவ ஜனத்திலே கூடுகைகளிலே வரும்படி நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த சபையிலே வீணாக கூட்டத்துக்கு வராம வீட்டில் இருக்கிறீர்கள், வீணாக இருக்கிறீர்கள். கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் தானே உன் வாழ்க்கையில் இவ்வளவு கசப்பு. சகோதரா, சகோதரி, நினைத்துப்பா. நடந்து வந்து கூட்டத்தில் உட்காரலாம். நீ வீட்டுல டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு டிவியில படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இனிமை வருமா, கசப்பு வருமா? சொல். நீயே சொல். டிவி உனக்கு மகிழ்ச்சியை தருமா? டிவியில் வருகிற நாடகங்களை பார்த்து உன் வாழ்க்கையில என்ன வரும் என்று நீயே தீர்மானித்துக்கொள். கூட்டங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் துணிகரமாய் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள் டிவிக்கு முன்னால் இருக்கிற கர்த்தருடைய தண்டனை உண்மையில் வர இருக்கிறது. கசப்பு ஏற்கனவே வந்து விட்டது. இன்னும் புரிந்து கொள்ளாமல் உலகத்திலே முங்கி முங்கி சும்மா கடமைக்கா கர்த்தருடைய ஆலயத்தையும் ஆராதனையும் வச்சிருந்தீங்கன்னா கசப்பு தான் மிஞ்சம், கசப்பு தான் மிஞ்சம். இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிறதுக்கு முன்னதாக நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். கூட்டத்துக்கு வருகிற நேரத்தில் நண்பர்களுடைய வீட்டில இருந்து கதை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? கூட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் கடத்தெருவில் சுத்திக்கிட்டு திரிகிறீர்களா? டைம் இருக்குல்ல? இல்ல, எனக்கு டியூட்டி, எனக்கு இந்த காரியம் போகணும், டியூட்டி இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. ஓகே, வெகு தூரத்தில் இருக்கிறேன், என்னால முடியல. ஓகே, அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க. வர வாய்ப்பு இருந்தோ அசட்டை பண்ணிவிட்டு ராஜாவின் கல்யாண விருந்தை அசட்டை பண்ணிவிட்டு போகிறவர்களுக்கு கடுமையான தண்டனையை இயேசு உவமையிலே சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்கள் நன்மைக்காகத்தான் இதை திட்டவும் தெளிவுமாய் சொல்லுகிறேன். கூட்டங்களுக்கு ஓடி வாங்க. ஞாயிறு ஆராதனைக்கு சீக்கிரமா ஓடி வாங்க. ஆவலோட வாங்க, மகிழ்ச்சியோட வாங்க. தேவ ஆராதனையில் மகிழ்ச்சி வரட்டும், மற்ற காரியங்கள் அல்ல மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அல்லவா, நாம் தேவனை ஆராதனை மகிழ்ச்சியாய் ஆராதித்தால் நம் வாழ்வே இனிமையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனத்தையும் பெத்லகேமில் வாசமாய் இருப்பதை நீ விரும்பு. மோவாபை விரும்பாதே. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அந்த அப்பத்தை விரும்புங்கள். அந்த இயேசுவாய் அப்பத்தை புசிப்பதை விரும்புங்கள்.
அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு அன்றாட அப்பமாக தரப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அந்த தேவ வார்த்தையாகிய அப்பம் இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே கிடைக்கும். அதுல சந்தோஷப்படுங்க. இயேசுவை புசிப்பதில், இயேசுடைய வசனங்களை புசிப்பதில் அதிக சந்தோஷப்படுங்க. பெத்லகேமிலே தரித்திருங்க. அது நிமித்தம் எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அசைந்து போகாதிருங்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இங்க இயேசு இருக்கிறாரு, இங்க இயேசுடைய வசனம் இருக்கு என்று சொல்லி கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டிருந்தா இன்னைக்கு பஞ்சம் வரும், நாளைக்கு பஞ்சத்தை மாற்றி 7 மடங்கு செழிப்பு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. பஞ்சமும் செழிப்பும் நிரந்தரமானது கிடையாது, சரிதானா? உயர்வும் தாழ்வும் நிரந்தரமானது கிடையாது. ஆனா இயேசு என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை விட்டுறக்கூடாது, அவருடைய வாக்குத்தத்தங்களை விட்டுறக்கூடாது, அவருடைய வார்த்தையை விட்டுறக்கூடாது. பஞ்சம் வந்தோடனே அங்க ஓடுறது, அப்புறம் செழிப்பு வந்தோடனே இங்க ஓடுறது, துள்ளு புட்டா மாதிரி அங்க இங்கே துள்ளி சாடுறது, இது சரியில்லை. அல்லேலூயா. நாம பஞ்சம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற கசப்பை இயேசு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கட்டாயம் மாற்ற போகிறார். நீங்க செய்ய வேண்டியது உண்மையான இருதயத்தோட திருந்தல், உண்மையான இருதயத்தோட திருந்தல். விசுவாசிகளும் சரி, புதிதாய் வந்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத என்ன இருக்கு? தேவனை விட்டு விலகி உலகத்துக்கு நேராக ஓடுகிற அனுபவங்கள் விட்டு உண்மையா திரும்புங்க. தேவன் கிருபை செய்வார். தேவன் உங்க கசப்பை அப்படியே மாற்றி, இந்த நகோமிக்கு இனி வாழ்வுக்கு வழியே இல்லை, சந்தோஷத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்ற வாழ்க்கையே அவர் சந்தோஷப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வம்சாவளியில கொண்டு வந்து நிறுத்தினார்னா, உங்களையும் என்னையும் அவர் எந்த கசப்பிலிருந்தும் தூக்கி எடுத்து மகிழ்ச்சிக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர இன்றைக்கும் வல்லவரும் போதுமானவருமாகவே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா கசப்பான தீர்ப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, என் பேரில் என்ன அனுப்புகிறீர்? நீர் மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் அனுப்பி கொண்டிருக்கிறீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மகா கசப்பான தீர்ப்புகள், தேவன் உடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், தேவனுடைய தீர்ப்புகள் மகா கசப்பாயிருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். இங்கே கவனியுங்கள். சில வேளை கோர்ட்ல சில கேஸ் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட பார்ட்டிகள் தீர்ப்பு வரப்போகிறதுன்னு சொல்லும் போது தங்களுக்கு ஒரு மதுரமான தீர்ப்பு வர வேண்டும் என்று அவளோடு காத்திருப்பார். அந்த தீர்ப்பு இவர்களுக்கு எதிரடையானதாக வந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் எவ்வளவு கசப்பு. நம்பிக்கை போயிருச்சு, நான் எதுக்கா போராடினோ அதுல தோல்வி அடைஞ்சிட்டேன், இனி என்ன செய்ய? பயங்கர ஒரு கசப்பான தீர்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை பார்க்கிறோம் பத்திரிகைகள், நல்ல தீர்ப்பு வந்த உடனே ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம், இனிப்பு வழங்குதல் செய்வார்கள். சிலருக்கு கசப்பான தீர்ப்பு கோர்ட்ல வந்துட்டுன்னா அப்படியே முகத்தை மூடிட்டு போயிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கசப்பு. இதே போல தேவனிடத்திலிருந்து கசப்பான தீர்ப்புகள் என் வாழ்வுக்கு நேராய் வந்துவிட்டது என்று யோபு சொல்லுகிறார். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் ஏன் இப்படி நியாய தீர்ப்பு செய்து விட்டார்? இப்படிப்பட்ட தீர்ப்புகளை ஏன் என் மேல் செலுத்திக் கொண்டிருக்கிறார்? என்னால் அவருடைய தீர்ப்புகளை ஜீரணிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப கசப்பா இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார்? ஏன் இப்படி நடத்துகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தீர்ப்புகள் சில வேளை கசப்பாக வரலாம். ஆனால் யோபு பக்தருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும், நகோமி வாழ்க்கை போல அல்ல. இந்த மனிதன் பாவம் செய்யாத மனிதன். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யாத மனிதன், ஒரு சுத்தவான், பக்தி உள்ளவன், தேவ பிள்ளை, தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின தேவ மனுஷன். ஆனால் இவனுக்கு சர்வ வல்லவர் ஏன் தீர்ப்பை கசப்பான தீர்ப்பாக எழுதினார்?
அவன் அன்று புரிந்து கொள்ளாவிட்டாலும் பிறகு புரிந்து கொண்டான். கர்த்தர் என்னை சோதித்து என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டார். ஆமென். கர்த்தர் நம்மை சோதித்து நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று காணத்தக்கதாக சில வேளை கசப்பான தீர்ப்புகளை நம்ம என்ன செய்கிறாராம்? வரவிடுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படியும் தீர்ப்பு கசப்பு தானே, அதன் விளைவு கசப்பு தானே, அனுபவிக்கிறவர்களுக்கு தானே தெரியும் அந்த வேதனை. நான் நல்லதுதான் செஞ்சேன், தேவனுக்கு பயந்து நடந்தேன், உண்மை உள்ளவனாய் இருந்தேன், உண்மை உள்ளவளாய் இருந்தேன். ஆனாலும் இந்த சர்வ வல்லவர் என் மேல தீர்மானிக்கிற தீர்மானங்களை பார்த்தா ஐயோ என் வாழ்க்கையில சந்தோஷத்தே இல்லாம ஆயிடுச்சே. யோபு பார்க்கிறான், என் பிள்ளைகளை நினைச்சு நான் சந்தோஷப்பட முடியுமா? எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு. என் ஆடு மாடுகளை நினைச்சு நான் சந்தோஷப்பட முடியுமா? எல்லா ஆடு மாடுகளும் போச்சு, எல்லா ஒட்டகங்களும் போச்சு, எல்லாம் போச்சு. என்னதான் மீதி இருக்கு? நானும் என் மனைவியும் தான் மீதி இருக்கிறோம். என் சரீரத்தை பார்த்தா ஏதாவது சந்தோஷப்படுறதுக்கு இடம் இருக்கா? ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம கொடிய பருக்கள், புண்கள் அழுகி வடிந்து நாற்றம். எப்பா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! அப்ப யோபு உட்கார்ந்து கொண்டு அப்படியே பார்க்கிறான், நினைச்சு பார்க்கிறான். எதை நினைச்சு பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை. நகோமி வாழ்க்கையை போல யோபு வாழ்க்கை. நகோமி தவறு செய்தாள், யோபு தவறு செய்யவில்லை. அவருக்கும் கசப்பு. மனைவி யோசித்து பார்க்கிறாள், அவளும் அந்த வேதனை கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளே. அவ யோசித்து பார்க்கிறாள், என்ன சந்தோஷம் இருக்கு, என்ன வாழ்க்கை இருக்கு? ஐயா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றத பார்க்கலாம், நீங்க செத்து போறதுதான் நல்லது. மனைவியுடைய தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு அப்படி இருக்குன்னா இப்ப மனைவியுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது? தீர்ப்பு, நீங்க உயிர் வாழ்றத பார்க்கலாம், செத்து போறது நல்லது. அது ஒரு புருஷனுக்கு கேட்க சந்தோஷமா இருக்குமா? ஒரு புருஷனுக்கு அதை கேட்க எப்படி இருக்கும்? சொந்த மனைவி வாயிலிருந்து கேட்க எப்படி இருக்கும்? அத்தனை கசப்புகள் யோபுக்கு வந்தது. ஆனால் அவன் சுத்தவான், அவன் நல்ல மனிதன். ஹல்லேலூயா. சோதனையாகிய கசப்பு, சோதனையாகிய கசப்பும் ரொம்ப பயங்கரம். அப்ப மற்ற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த யோபு என்ன சொல்லுவார்? என்னதாவது அந்தரங்கமா இவன் பாவம் செய்திருப்பான், இவன் அந்தரங்கமா என்ன செஞ்சிருப்பான்? பாவம் செய்திருப்பான். வெளியே பெரிய நீதிமான போல காட்டிக்கிட்டான், வெளியே எல்லாருக்கும் நல்ல பிள்ளைதான். ஆனா இவனுக்கு ஏதோ இருக்கு, இல்லைன்னா ஆண்டவர் இப்படி வைப்பாரா? அதனாலதான் அந்த நண்பர்கள் வந்து அவனை பயங்கரமா தாக்கிட்டே இருந்தார். தாக்கணும்னு தாக்கல, அவன் எப்படியாவது அவங்க நினைச்சது இவன் நல்லா ஏதோ உள்ள இவனுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு இது ஆகி போச்சு. இவன் திருந்தி எப்படியாவது சரியானா தானே இந்த நண்பன் காப்பாற்றப்படுவான் என்கிற நல்ல எண்ணத்துலதான் அவன் திருந்துவதற்காக டோஸ் மேல டோஸ் போட்டுக்கிட்டே இருந்தான். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே.